ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை கடையில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி கடையலான்னு பார்க்கலாங்களா? 100 கிராம் பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை போட்டுருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காவே போட்டுருங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். பருப்பு வேகிற டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நான் நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேங்க புளிப்புக்காக. நீங்கள் கொஞ்சம் கூட புளி சேர்த்திக்கலாம், தக்காளி கம்மி பண்ணிவிட்டு. ஆனால் நான் புளி சேர்க்கல. ஆனால் புளி சேர்த்திங்கன்னா அந்த வெந்தயக்கீரோட கசப்பு கொஞ்சம் தெரியாதுங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. இது கீரையெல்லாம் அப்படியே நல்லா வணங்கி வரணும். கீரை கொஞ்சம் நல்லா வதக்கினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பருப்பு இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சிருக்கணுங்க. வணக்கின கீரையை எடுத்து பருப்பில் கொட்டி 7 to 8 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதாவது கீரை வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதுங்க. கீரை வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மத்து போட்டு கடைஞ்சா வெந்தயக்கீரை கடையல் ரெடி.